லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மாரில் பாய்ந்த வளர்ப்பு கிடா. ஷக்கீலா வீட்டில் நடந்த விவகாரம். குடித்துவிட்டு அடித்ததாக புகார். நடிகை ஷக்கீலா கொடுத்த பதில். வெளிச்சத்துக்கு வந்த வில்லங்கம். சென்னையில் உள்ள கோடம்பாக்கம் யுனைடெட் இந்தியா காலனியில் நடிகை ஷக்கீலா வசித்து வருகிறார். ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை ஷக்கீலா. 1990களில் இளைஞர்களின் மனதை கவர்ந்த திரை நாயகியாகவும் வயது வந்தோருக்கான படங்களில் நடித்து தனக்கென தனி ரசிகர் வட்டாரத்தை உருவாக்கியவர் நடிகை ஷக்கீலா. பாக்ஸ் ஆபீஸ் என அழைக்கப்படும் அளவுக்கு இவர் நடிக்கும் படங்கள் வசூல் ரீதியாக பெரும் வெற்றி பெற்றன. அந்த சமயங்களில் முன்னணி திரைக்கலைஞர்களின் படங்களுக்கே தியேட்டர் கிடைக்காத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் மட்டும் நடித்து வந்தார் ஷக்கீலா. பின்னர் அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அதில்தான் அவர் மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்தார். பின்னர் யூடியூபில் தோன்றி பல்வேறு பிரபலங்களை பேட்டி எடுத்து வந்தார். ஷக்கீலாவின் மறுபக்கம் என நிகழ்ச்சியான வீடியோக்களை வெளியிட்டு அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி பலரும் ஷக்கீலாவை அம்மா என அழைக்க தொடங்கினர். இந்த நிலையில் ஷக்கீலாவின் வாழ்க்கை வரலாறு படம் சில ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. இப்படத்தை இந்திரஜித் லங்கேஷ் என்பவர் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படம் நடிகை ஷக்கீலாவின் வலிமிகுந்த வாழ்க்கையை படங்களில் நடித்ததற்காக குடும்பத்தினராலேயே புறக்கணிக்கப்பட்ட சூழல், திரைத்துறையில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஆகியவற்றை தெளிவாக பேசியுள்ளது. அவரது கதாபாத்திரத்தில் இந்தி நடிகை ரிச்சா சத்தா நடித்துள்ளார். இந்த பட நிகழ்வில் பேசிய ஷக்கீலா, நான் செய்த தவறை யாரும் செய்யாதீர்கள். சினிமா துறைக்கு வரும் நடிகைகள், படிக்கும் மாணவிகள் அனைவருக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். என்னை போல் யாரும் ஏமாந்து விடாதீர்கள். அதைத்தான் என் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அதைத்தான் படமாக எடுத்திருக்கிறார்கள். பெண்களுக்கு நல்லதொரு தகவல் தரும் களமாக இந்த திரைப்படம் இருக்கும் என்றார் ஷக்கீலா. இந்த பேச்சு மிகுந்த கவனத்தை பெற்றது. இந்த நிலையில் ஷக்கீலாவின் அண்ணன் இறந்து விட்டார். ஷக்கீலாவுக்கு திருமணம் ஆகாததால் அண்ணன் மகள் ஷீதல் என்பவரை 6 மாத கைக்குழந்தையில் இருந்து தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி 20 மாலை ஷக்கீலாவின் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு தகராறு நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் நடிகை ஷக்கீலாவுக்கும் அவரது வளர்ப்பு மகளுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஷக்கீலாவின் வளர்ப்பு மகள் சீதல் ஷக்கீலாவை அடித்து கீழே தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற்றி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து நடிகை ஷக்கீலா தனது தோழி நர்மதாவுக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து வழக்கறிஞர் சௌந்தர்யாவுடன் நர்மதா சென்றுள்ளார். நடிகை ஷக்கீலாவின் வளர்ப்பு மகள் சீதலை செல்போனில் அழைத்து சமாதானப்படுத்தி வைப்பதாக வழக்கறிஞர் சௌந்தர்யா அழைத்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது நடிகை ஷக்கீலா வழக்கறிஞர் சௌந்தர்யா மீது அவரது வளர்ப்பு மகள் சீதலின் தாய் சசி, சகோதரி ஜமீலா ஆகியோர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் காயமடைந்த வழக்கறிஞர் சௌந்தர்யா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வழக்கறிஞர் சௌந்தர்யா சம்பவம் குறித்து கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஷக்கீலா வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வரும் போலீசார் தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வளர்ப்பு மகள் ஷீதல் கூறுகையில், கடந்த சில நாட்களாகவே எனக்கும் ஷக்கீலாவுக்கும் இடையே தகராறு இருந்து வந்தது. ஒரு நாள் அவர் என் தாய் மற்றும் தங்கை குறித்து அவதூறாக பேசினார். அவர் குடிபோதையில் இருந்ததால் இப்படிதான் பேசுவார். நான் இதனால் அவரை தட்டி கேட்டேன். உடனே ஆத்திரத்தில் என்னை அடித்தார். பதிலுக்கு நானும் தாக்கினேன். பின்னர் ஷக்கீலாவின் வக்கீல் சௌந்தர்யா என்னை ஷக்கீலா வீட்டிற்கு வருமாறு கூறினார். பின்னர் நான் என் அம்மா சகோதரியுடன் ஷக்கீலா வீட்டிற்கு சென்றேன். அப்போது மீண்டும் என்னை ஷக்கீலா தாக்கினார். மேலும் என்னை மன்னிப்பு கேட்குமாறு வக்கீல் சௌந்தர்யா கூறினார்.
என்னால் அதெல்லாம் முடியாது என மறுத்துவிட்டேன். இதனால் சௌந்தர்யாவுக்கும் எனக்கும் வாக்குவாதம் முற்றியது. இதனால் தான் வீட்டை விட்டு வெளியேறினேன் என்கிறார் ஷகிலாவின் வளர்ப்பு மகளான சீதல். இந்த நிலையில் இது தொடர்பாக சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஷகிலா, என்னை யாரும் அடிக்க முடியாது, எங்கப்பான்னு அடி வாங்கின, பத்திரிகையாளர்களும் கண்டென்ட் கிடைக்குதுன்னு எழுதுங்க, நான் தான் கடந்த 5 நாளா ஹெட்லைன்ஸ்ல இருக்கேன் என இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். பிரபல நடிகை ஷகிலாவை அவரது வளர்ப்பு மகளே தாக்கிய சம்பவம் ஷகிலாவின் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.